உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 20ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள், சப்தமி திதி, பூராட நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் ஆர்வம், ரிஷபம் மகிழ்ச்சி, மிதுனம் நட்பு, கடகம் பாசம், சிம்மம் பரிவு, கன்னி சோர்வு, துலாம் கவலை, விருச்சிகம் லாபம், தனுசு போட்டி, மகரம் தனம், கும்பம் நிம்மதி, மீனம் நலம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன். தமிழ் சித்திரை புத்தாண்டு ராசி பலன். பிறந்திருக்கக்கூடிய விசுவாவசு வருடம் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் கன்னி ராசி நேயர்களுக்கு, கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய விசுவாவசு என்று சொல்லக்கூடிய வருஷம் எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார், சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார். 7வது வீட்டில் சனி இருந்தால் கண்ட சனி, சனீஸ்வரனுக்கு அது நல்ல இடம் இல்லை. குருவை பொறுத்தவரையில் 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 10ல் குரு, 7ல் சனி, ரெண்டுமே அவ்வளவு சாதகமான நிலை என்று சொல்லுவதற்கு இல்லை. மத்தியமமான பலன்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு. கண்ட சனி, 7ல் சனி வந்தால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. முக்கியமாக கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இது தெரிஞ்சு கொண்டால் நீங்கள் விட்டு கொடுத்து நடங்கும். நாங்கள் இந்த ராசி பலன் சொல்கிற நோக்கமே என்னென்னா, உங்களை விரட்ட வேண்டும், உங்களை பயம்புறுத்த வேண்டும், உங்களுக்கு தவறான விஷயங்களை சொல்லி உங்களை பதட்டமடைய செய்ய வேண்டும் என்பது எங்களது நோக்கம் இல்லை. உங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னால் 7ல் சனி வருது, குடும்பத்தில் பிரச்சனை வரும் என்று ஐயா சொன்னார் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் அந்த மாதிரி பிரச்சனை வரைக்குள்ளே கொஞ்சம் சமாளித்து கொண்டு போயிடுவீங்க. 7ல் கண்ட சனி நடக்குது, சண்டை வரப்போகுது, அதனால் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து நடப்போம், கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வோம், பிடிவாதம் பிடிக்காமல் இருப்போம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்போம் என்று நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர இல்லாத குடும்பத்தில் சண்டையை உருவாக்குவது என்னுடைய நோக்கம் அல்ல. அதனால் பார்ட்னர்ஷிப், அதாவது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டு வியாபாரிகள், பார்ட்னர்ஷிப் பங்காளிகள், அவர்களுக்குள்ள பிரச்சனை வரும். நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ள, அதாவது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கோ, கொஞ்சம் விட்டு கொடுத்து நடங்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்டு பிடிக்காதீர்கள். காலம் சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்டு பிரச்சனைகளை தாண்டி போங்க. இதுதான் பெரிய பரிகாரம்.
குடும்பத்தில் கண்டங்கள் தத்துக்கள் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதுக்கு பேரே கண்டச்சனின்னு இருக்குது. கண்டங்கள் தத்துக்கள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் உயிராபத்துக்கொப்பான்னு மயிர் இலையில் உயிர் தப்பினேன் ஐயா. ஒன்றுமே நடக்கலை. இப்படி நான் போனேன், பக்கத்தில் ஒரு பஸ் வந்தது, நானும் திரும்ப பஸ் போயிட்டுது. நான் திரும்பாமல் இருந்தால் இந்த நேரத்தில் நான் இறந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் ஐயா. இந்த மாதிரி சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். மயிர் இலையில் உயிர் தப்பினேன். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உறவினர்கள் மத்தியில் பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நான் முன்னுக்கு சொன்னேன், கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டுமல்ல, கண்டச்சனி இருந்தால் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பகை ஏற்படும். சகோதரர்களுக்குள்ள பகை ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து நடங்கும். 10ல் குரு பதிய விட்டு கிளப்பும் என்று சொல்வினம். தொழில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. ஏதோ ஒரு தொழிலில் இருப்பீங்க, 10ல் குரு வந்துட்டாலே ஒரு சலிப்பு வந்துடும். இதை விட்டுருவோம்டா, இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை போவோம், இல்லை இந்த வேலையில் இருந்து கொண்டு இன்னொரு வேலை செய்வோம், அல்லது இந்த தொழிலை செஞ்சு கொண்டு சைட்டில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்வோம். இந்த மாதிரி மாற்றங்கள் தொழில் மாறுறதுக்கு வாய்ப்பு. இடம் மாற்றம், வீடு மாறுறது. இந்த வீட்டில் 4 வருஷம் 5 வருஷமாக இருந்துட்டோம், இனி வேறு வீட்டுக்கு போவோம் என்று வீட்டை மாற்றுறது, இல்லை வீட்டை விற்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அல்லது எண்ணங்கள் உருவாகும். இல்லாட்டி பதவி உயர்வு, பதவி மாறி போவோம், இருக்கிற பதவியிலேருந்து வேறு பதவி, அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. 10ல் குரு வந்தால் ஏதாவது மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகும். இருக்கிற விஷயம் ஆக குறைஞ்சது வாகனத்தையாவது மாற்றுவீர்கள். இந்த காரை விற்றுட்டு இன்னொரு கார், இந்த ஆட்டோவை விற்றுட்டு இன்னொரு ஆட்டோ, இந்த பைக்கை விற்றுட்டு இன்னொரு பைக், ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறம் செலுத்துங்கள். உடல் பயிற்சி செய்யுங்கோ. நான் திரும்பி திரும்பி சொல்கிறது, கண்டச்சனி உடல் பயிற்சி செய்யுங்கோ, மூச்சு பயிற்சி செய்யுங்கோ, யோகாசனம் செய்யுங்கோ, வாக்கிங் போங்கோ, எக்ஸசைஸ் செய்யுங்கோ, ஸ்ட்ரிச்சிங் எக்ஸசைஸ் செய்யுங்கோ, ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ, டாக்டரை போய் பாருங்கோ, முழு உடல் பரிசோதனை சற்று செய்து கொள்ளுங்கோ, தேக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். இதுகளெல்லாம் பாங்கும். அலர்ஜிக் சம்பந்தமான நோய்கள், ஒவ்வாமை சம்பந்தமான நோய்கள், சில மருந்துகள் சில பேருக்கு ஒத்து வராது, சில உணவுகள் சில பேருக்கு ஒத்து வராது. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவீங்க, சரியாகத்தான் இருக்கும், ஒரு நேரம் அது அலர்ஜிக்காகி விட்டுரும். அந்த மாதிரி அலர்ஜிக் வரத்துக்கு சளி தொல்லை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மழை காலம், மழையில் நனைஞ்சியலன்றால் சளி தொல்லை வந்துடும். கணவன் மனைவியின் உடல்நிலை, மனைவி கணவனின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள். எதிர்பாலினம், நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள், அவருக்கு நோய் வரத்துக்கு வாய்ப்பு. நீங்கள் பெண்ணாக இருந்தால், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள், ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தினால் பிரச்சனைகள் வரது, காதல் செய்கிறது, அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினம், நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்னால பிரச்சனை, நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்களினால் பிரச்சனை. கன்னி ராசிக்காரர்கள், நீங்கள் கன்னி ராசி ஆணாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பாலினம் பெண்கள்னால பிரச்சனை, நீங்கள் கன்னி ராசி பெண்களாக இருந்தால் ஆண்களினால் பிரச்சனை. அவமானங்கள் ஏற்படலாம், கெட்ட பெயர் ஏற்படலாம், தேவையில்லாத விமர்சனத்துக்குள்ளாகலாம், உங்களுடைய பெயர் கெட்டு போகலாம். தேவையற்ற விமர்சனங்கள், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகும் என்று நான் சொல்லிட்டேன். தொந்தரவுகள், குரு 10ல் இருக்கிறார், மத்தியமமான பலன் காட்டும். உங்களுக்கு இருந்து வந்த சில தொந்தரவுகள் படிப்படியாக பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளினால் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக கொஞ்சமாக குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணத்தில் தடைகள் ஏற்படலாம். 7ல் சனி இருக்கக்குள்ள திருமணம் நடக்கிற வாய்ப்பு. அட்டமத்து சனியில் திருமணம் நடக்கும், 7.5 சனியில் திருமணம் நடக்கும், அர்த்தாஷ்டம சனியில் திருமணம் நடக்கும். ஆனால் கண்ட சனியில் திருமணம் நடக்கிற வாய்ப்பு குறைவு. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர திருமண வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. குரு 10ல் இருந்தால் வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு போகிறது
அங்கே போய் படிக்கிறது, அங்கே போய் வேலை செய்கிறது, வெளிநாட்டில் போய் திருமணம் முடிக்கிறது, வெளிநாட்டில் போய் நிரந்தரமாக ஏதாவது ஒரு அதிகமான பிரயாணங்கள் ஏற்படும். தேவையற்ற பிரயாணங்கள், அலைச்சல், செலவு, நஷ்டம் இதுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இப்போ சாதகமான காலம் இல்லை. வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு செய்யுங்கள். குருவையும் கும்பிடணும், சனியையும் கும்பிடணும். கன்னிராசிக்காரர்கள் 2 தெய்வத்தையும் கும்பிட வேண்டும். இது இல்லாமல் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் ஆனந்த சயனம், அதாவது படுத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, ஆனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தொடர்ந்து வழிபாடு செய்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அது இல்லாமல் சனி சரியில்லாமல் இருப்பதனால் சனிக்கிழமை விரதம் இருங்கள். சனிக்கிழமை அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். சனிக்கிழமை கோயிலுக்கு போய் சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். வாகனத்தில் போகிறது கவனமாக இருக்கணும். வீதியில் ரேஸ் ஓடக்கூடாது, ஃபோன் பேசி கொண்டு ஓடக்கூடாது, ஹெல்மெட் போடாமல் சீட் பெல்ட் போடாமல் போகக்கூடாது. வாகனம் ஓடுற விஷயத்தில் கவனமாக இருங்கோ. விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.